புளிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு பொருள், அது விவசாயத்தை சார்ந்த ஒரு பொருள் இல்லை, அது நமக்கு எல்லாருமே தெரியும். அப்படி ஒரு புளி வந்து ஒரு மரத்தில் ஒரு 350-400 கிலோ காய்ச்சல் இருக்கும். அந்த 350-400 கிலோ காய்க்கிற மரத்தை வந்து ஒரு ஒரு தொழிலாளி, அதாவது ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மரத்தை ஒரு குடும்பம், அந்த மரத்தை யாராவது ஏலம் எடுத்திருப்பாங்க, அந்த மரத்துலேருந்து வர விளைச்சலை ஒரு குடும்பம் அதில் பிரித்து, இது பிரிக்கிற முறை அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் எப்படி அப்படின்னாக்கா, அந்த காயை வந்து சுத்தியலை போட்டு உடச்சி கொட்டைகளை தனியாக பிரித்து அந்த புளியை கொண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். சரிங்களா? இதில் மிக முக்கியமான விஷயம், தமிழ் பாரம்பரியத்தில் இந்த புளி எதற்காக இருக்கிறது, டேஸ்ட்டுக்காக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ரொம்ப 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 மிக முக்கியமான விஷயம் வைட்டமின் சி இதில் இருக்கிறது. 100 கிராமுக்கு 44 mg வந்து வைட்டமின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அதான் வந்து தமிழ்நாட்டுடைய அந்த ரசத்துடைய பண்பு அப்படின்னா, அது ஒரு தெளிவான புளியில் செய்த ஒரு நீர், அதுதான் அதோடைய பண்பு. இந்த புளி மிக முக்கியமான ஒரு வியாபார பொருளாக தமிழ்நாட்டில் அதிர்ஷ்டவசமாக இன்றும் அது வந்து ஒரு கமர்ஷியலாக ரொம்ப வியாபாரத்தனமாக ஒரு இயந்திரங்கள் வச்சு பண்ணலை, இயந்திரங்கள் வச்சு இந்தியா முழுவதுமே கிடையாது. இந்த புளியை பிரிக்கும்பொழுது அதில் சில முறை சில கொட்டைகள் இருக்கும். இந்த கொட்டைகள், புளி கொட்டை என்பது இன்னைக்கு வரைக்கும் அது விஷமான ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. அது ஒரு சாதாரண பொருள். ஆனால் புளியில் வந்து இந்த கொட்டை இருக்கலாமா இல்லையா, இல்லை இருக்க வேண்டாமா அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். புளி யூஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி அந்த கரைசலை தான் நம்ம வந்து புளிச்சாறை தான் சாம்பாரில் போட போகிறோம், ரசத்தில் போட போகிறோம். ஆகவே அதில் கொட்டை நிச்சயமாக போகாது. ஆனால் ஒரு நுகர்வோராக, ஒரு நார்மல் கஸ்டமராக நான் வாங்கும்போது என்ன நினைப்பேன், நான் வாங்குகிற புளியில் 5% 10%க்கு மேலே கொட்டை இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அது மிகவும் நியாயமான ஒரு கோரிக்கை. அப்படித்தான் வியாபாரிகள் செய்ய முற்படுகிறார்கள், முடிந்தவரை செய்து விடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கே தெரியும், நீங்கள் கையில் வேணால் எடுத்து லைட்டாக சுத்தியால் தட்டி பாருங்கள், புளி கொட்டை டக்குன்னு சிலது உடஞ்சிரும், உடஞ்சி அது புளியோடு இருக்கலாம். ஆனால் அது கரைக்கும் போது புளி சக்கையோ புளி கொட்டையோ நிச்சயமாக ரசத்துக்கோ சாம்பாருக்கோ போகாது. அதுதான் சமையல் முறை. வணக்கம். நாங்கள் ஒரு 5 தலைமுறையாக வந்து புளி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். புளியை வந்து நம்ம வந்து இது பண்ணும்போதே வந்து பார்க்கும்போதே சில இதில் வந்து விதையோடல் தான் வரும். அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5, 10, 15% வரைக்கும் விதைகள் இருக்கும். அதை வந்து 0.5 அப்படிங்கிறது வந்து சாத்தியமல்லாத ஒன்று. இதுக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம வந்து உணவு பாதுகாப்பு துறையிட்ட வந்து இதோட ஸ்டாண்டர்டை வந்து மறுபரிசீலிக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதே போல் புளியில் வந்து நாங்கள் விற்கிறது எல்லாமே வந்து புளின்னு தான் விற்கிறோம். அதாவது கொட்டை இல்லாத புளி அப்படின்னு நாங்கள் விற்கலை. ஸோ அந்த இது கேட்டகரியை எடுத்து கொண்டு போய் திரும்ப சீட்லெஸ்ஸுங்கிற கேட்டகரியில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவுமே அவங்க ஒருக்க சரி பார்த்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க அந்த புளி மரத்திலேருந்து எடுக்கக்கூடிய புளி வந்து எப்படி ஒப்பந்ததாரர்கள் எப்படி எடுக்கிறாங்க, என்ன மாதிரி செய்வாங்க? புளியை பொறுத்த வரைக்கும் மரத்தை வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள், பெரும் விவசாயிகள் குத்தகைக்கு எடுத்த மாதிரி எடுத்து அதை தட்டி அந்த பகுதியில் இருக்கும் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தொழிலாளர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை வந்து சுத்தம் செய்து இவர்களிடம் கொடுப்பார்கள். இது வந்து சந்தைக்கு மொத்தமாக வரும். இதை எங்களை போல் இருக்கிற வியாபாரிகள் வாங்கி அதை வந்து சின்ன சின்ன ரீட்டெயிலுக்கு போகிற மாதிரியான பேக்கிங்கில் வந்து பேக் பண்ணி ரீபேக் பண்ணி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உணவு பாதுகாப்புத்துறை வந்து அவங்க இந்த ஸ்டாண்டர்டை வந்து மறுசீரழித்து இதை வந்து சீடோட பர்சன்டேஜை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி, இப்போ ட்ரைபல்ஸ்லேருந்து தான் இதெல்லாம் வருது, அவங்களுக்கு வந்து 20% வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கலான்னு சொல்லி இருக்குது. ஸோ அதே இதை வந்து எங்களுக்கும் வச்சு அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.